தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். இந்த மலம் கலக்கிற மனநிலைக்கு மனிதன் போறதுக்கு காரணம் என்ன? ஜாதியை ஒழிக்க கூடாதுன்ற நடத்துற அரசாங்கம் தான் இருக்குது. அரசு எப்படிதான் இருக்குது? ஜாதியை ஒழிச்சிட்டா கூட்டம் இருக்காது. உங்க ஜாதியில ஒரு ஆளை நிக்க வச்சிட்டா நீ ஓட்டு போடுவே. அதுக்காகவே ஒரு ஜாதியால தேர்ந்தெடு. ஒரு 100 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா சிவகங்கைக்கு இப்போ ஒரு 1,49,000 பேர் வராங்க, சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்கன்னா எனக்கு வேல்யூ கூட தான் நினச்சிங்கிறாங்க. அப்படி கிடையாது உண்மை. அதை விட அதிகமான மக்கள் கூட என்னை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரகசியமாக கூட இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமே கூட, பண்ண தெரியாமே கூட பார்த்துன்னு இருக்கலாம். போது பண்ணவங்களா கூட இருக்கலாம். காசு குத்தோ வெள்ளை குத்தோ வாங்கினவங்க கிடையாது அவங்கெல்லாம். நான் எங்கேயுமே சொல்ல, ஜாதியை நீங்கள் விடாததுனால உங்கள்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, மலத்தெல்லாம் எவன் சொன்னாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு யார் இருக்கணும்? அப்படி தானே. ஒவ்வொரு தனிநபரும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கலாம். தனி மனிதன் திருந்த நாள் ஒழிய இந்த சமூகமாக திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்களாம் சரியா இருங்க, அவ்வளோதான். நீங்களாம் நேர்மையாக இருங்க, நீங்களாம் உண்மையாக இருங்க. நீங்கள் ஜாதிக்குள்ளே சிக்காதீங்க, நீங்கள் மதத்துக்குள்ளே சிக்காதீங்க. உங்களுக்கு காட்சி கடவுள் காட்சின்னு இருங்க. சமூக ஒழுக்கத்தை கடந்து வாழுங்க.